பொருள் இலக்கணம் அகப்பொருளில் தலைவனுக்கும் தலைவிக்கும் ஆகாத குணங்கள் எவை என்று பார்க்கலாம். அவை 12 வகைப்படும். ஒன்று நிம்பிரி. நிம்பிரி அப்படின்னா அழுக்காறு கொள்வது, பொறாமை கொள்வது. தலைவனோ தலைவியோ அழுக்காரும் பொறாமை இல்லாமல் இருப்பது. அடுத்து கொடுமை. பிறருக்கு கொடுமை செய்யாமல் இருக்கணும். பிறருக்கு கொடுமை செய்தல் ஆகாத குணம். அடுத்து வியப்பு. தலைமகளை அதாவது தலைவியை தெய்வத்தோடு ஒப்பிட்டு ஒரு தலைவன் பார்க்கக்கூடிய வியப்பு, அது ஆகாது. புறமொழி, புறங்கூறுதல், வன் சொல், கடுமையான சொல்லை கூறுதல். பொச்சாப்பு. பொச்சாப்புனா சோர்வாக பேசுகிறது அல்லது சோர்வாக இருக்கிறது. மடிமை அப்படின்னா முயற்சி இல்லாமை. குடிமை அப்படின்னா தான் பிறந்த குடியை விட அடுத்த குடியை தாழ்த்தி தன் குடியை உயர்த்தி பாராட்டக்கூடிய ஒன்று. அது தலைவனுக்கு ஆகாது, தலைவிக்கு ஆகாது. இன்புறுதல். ஒருவருக்கு ஒருவர் தாமே இன்புறுதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறது. ஏழமை. பேதமையாகவும் பேசக்கூடாது, மடமையாகவும் பேசக்கூடாது. ஏழையோடையும் தான் ஏழமை என்பது சொல்லக்கூடாது. மறப்பு. மறதி இருக்கக்கூடாது. ஒப்புமை. ஒப்புமைனா ஒரு ஆண் பிற பெண்ணை பார்க்கும்போதோ அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கும்போதோ தன் காதலனாகவோ அல்லது தன் காதலியாகவோ இவர் இருக்கிறார் அல்லது இவள் இருக்கிறாள் என்று உள்ளத்தில் நிகழ்ச்சி கொள்வது ஆகாத ஒரு குணம். எனவே இது கீழ்மக்கடத்தில் மட்டும்தான் நிகழலாம். உயர்ந்த குணம் கொண்ட தலைவன் தலைவனுடன் நிகழக்கூடாது என்று நம்முடைய இலக்கணம் சொல்லுகிறது. எனவே தலைமக்கட்கு அதாவது தலைவனுக்கும் தலைவிக்கும் ஆகாத குணங்கள், அதுக்கு காம குறிப்பாகாத மெய்ப்பாடுகள் என்று இலக்கணம் சொல்லும். எனவே இந்த 12 வகையில் தலைவனுக்கும் தலைவிக்கும் ஆகாத குணங்கள் என்று இலக்கணம் பேசுகிறது. நன்றி, வணக்கம்.